நம்ம ஒரு கோடி சேலஞ்சு பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஒரு கோடி சேலஞ்சில் இன்றைக்கி டே 86, டேட்டு 2 ஜூன் 2026. நான் டேரெக்ட் ஸ்டாக்கு, டேரெக்ட் மியூச்சுவல் ஃபண்டு, அப்புறம் யூஎஸ் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் என் கூட சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் டே 1லேருந்து இன்றைக்கி டே 86 வரைக்கும் வீடியோ நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அதை மறக்காமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதே நான் டேரெக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது 1,36,236. கரண்ட் வேல்யூ 2,07,369 கிட்டே இருக்குது. இது ஓவரால் ப்ராஃபிட் மட்டுமே 71,100 கிட்டே இருக்குது. இது என்னோட லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ. இதை நான் 2021லேருந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் என் கூட ரொம்ப லாங் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பிகினராக இருந்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி டே ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 600 கிட்ட மைனஸில் இருக்குது. இதோட லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோனால ப்ளஸ் ஆர் மைனஸ் கண்டிப்பாக இருக்கும். நீங்களும் நல்ல ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படின்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு. எப்படி நம்ம யூஎஸ் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது, எப்படி நீங்கள் ஸ்டாக் சூஸ் பண்ணுறது நம்ம ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். அது நீங்கள் மறக்காமல் பாருங்கள். இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவில் இருக்க ஸ்டாக்ஸ் எது நம்ம பார்ப்போம். பாசிட்டிவில் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டாக்ஸில் 13,096 ரூபாய்க்கு ஏஜிஐ இருக்குது. இன்றைக்கி அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 222 ரூபா கிட்ட ஏறி இருக்குது. அப்புறம் லாரஸ் லேப் ஒரு 11,537 ரூபா ஓவராலாக ஏறி இருக்குது. இன்றைக்கி ஒரு 34 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. அதுக்கப்புறம் பெல் பார்த்திங்கன்னா ஒரு 10,973 ரூபா கிட்ட ஏறி இருக்குது. இன்றைக்கி ஒரு 122 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. அப்புறம் என்பிசிசி பார்த்திங்கன்னா ஒரு 5,915 ரூபா கிட்ட ப்ளஸில் இருக்குது ஓவராலாக. இன்றைக்கி ஒரு டே பார்த்திங்கன்னா ஒரு 199 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. அப்புறம் டாடா பவர் ஓவராலாக 5,586 ரூபா கிட்ட ப்ராஃபிட்டில் இருக்குது. இன்றைக்கி ஒரு 187 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. இதுதான் என்னோடய போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவில் இருக்க ஸ்டாக்ஸ். நெக்ஸ்ட்டு நெகட்டிவில் இருக்க ஸ்டாக்ஸ் எதுன்னு இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நெகட்டிவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடிசி ஒரு 2,717 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஒரு 39.75 ரூபா கிட்ட ப்ளஸில் இருக்குது. அப்புறம் ரிலாக்ஸோ ஒரு 1,491 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது ஓவராலாக. இன்றைக்கி ஒரு 9.70 பைசா கிட்ட ஏறி இருக்குது. அப்புறம் ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஒரு 1,446 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. இன்றைக்கி ஒரு 68 ரூபா கிட்ட இறங்கியிருக்கு. அப்புறம் ஐடிசி ஹோட்டல்ஸ் ஒரு 813 ரூபா கிட்ட ஓவராலாக இறங்கியிருக்கு. இன்றைக்கி ஒரு 2.70 பைசா கிட்ட இறங்கியிருக்கு. இதுதான் நான் டேரெக்ட்டு ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. நான் எதுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டுமே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன்னா, நீங்கள் இப்போ லாங் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ணும்போது ப்ளஸ் ஏற்ற இறக்க தான் செய்யும். நீங்கள் மார்க்கெட்டை பொறுத்துக்கு கன்சிஸ்டண்ட்டாக நல்ல ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நல்ல ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அது மேலே வரும். இப்போ நெக்ஸ்ட்டு நான் டேரெக்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ ஷோ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இதில் ஷோ பண்ணுற எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ் தான். ஆப்ஸு, பிளாட்ஃபார்ம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் தான். நீங்கள் நம்ம சேனலுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டேரெக்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இது நான் டேரெக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ. இதில் காட்டுற எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இப்போ இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது 1,87,235 கிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,14,947 கிட்டே இருக்குது. இது ஒன் டே சேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 1,730. ஓவரால் ரிட்டர்ன் மட்டுமே 27,711. இதுவும் என்னோடய லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ தான். சின்ஸ் 2021லேருந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் நீங்கள் இங்கே பார்க்க முடியும். இன்றைக்கி அது போர்ட்ஃபோலியோ 2,14,947 கிட்டே இருக்குது. இதில் நீங்கள் அசட்டுன்னா ஈக்விட்டி, டெப்ட்டு, கமாடிட்டிலேயே ஸ்ப்ளிட் பண்ணிட்டுருக்கேன். என்னோட மோஸ்ட் ஆஃப் த 96% பார்த்தீங்கன்னா ஈக்விட்டியில் தான் இருக்கும். ஏன்னா அது என்னோடய ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு அது சூட் ஆகிறதுனால இருக்கும். நெக்ஸ்ட் லார்ஜ் கேப்பில் ஒரு 60.84%, ஸ்மால் கேப்பில் 24.77%, மிட் கேப்பில் ஒரு 14.37%. இங்கே செக்டர் அலோகேஷன், ஸ்டாக் எல்லாமே பார்க்கலாம் நீங்கள். இது என்னோடய லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோன்ற ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நீங்கள் எதுனாலும் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் இப்போ 1000 ஸ்டார்ட் பண்ணாமல் நீங்கள் மினிமம் ஒரு 500 கூட ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம். இப்போ என்னோடய டே சேஞ்சஸ் உங்களுக்கு ஷோ பண்ணுற ஃபண்ட்ஸில் டே சேஞ்சஸில் பார்த்தீங்கன்னா யூடிஐ நிஃப்டி 50 ஒரு 840 ரூபா கிட்ட இறங்கியிருக்கு. ஆக்சிஸ் ஸ்மால் கேப் ஒரு 698 ரூபா கிட்ட இறங்கியிருக்கு. மோத்திலால் ஓஸ்வால் ஒரு 150. குவாண்ட் மல்டி அசெட் பார்த்தீங்கன்னா ஒரு 32.28 பைசா கிட்ட இறங்கியிருக்கு. மியூச்சுவல் ஃபண்டு இப்போ ஓவரால் ப்ராஃபிட்டில் இருந்தாலும் டே சேஞ்சஸ் இப்போ மைனஸில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு எனக்கு டேரெக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ ஷோ பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். இப்போ டேரெக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இது என்னோட டேரெக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இதுவும் நான் 2022லேருந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது $460.19. கரண்ட் வேல்யூ $672.06 கிட்ட இருக்குது.
ஓவரால் ரிட்டர்ன் மட்டுமே $211.87. இது நேற்று சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரு $9.15 கிட்டே இறங்கியிருக்கு. இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க ஸ்டாக்ஸும் நீங்கள் பார்க்க முடியும். இதில் எல்லாமே ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் தான். நீங்கள் எதுவுமே நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கல, இன்வெஸ்ட் பண்ண அவசியம் இல்லை. இப்போ நான் இதோட இந்தியன் வேல்யூவில் என்னோடய போர்ட்ஃபோலியோ ஷோ பண்ணுறேன். இது இந்தியன் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா நம்ம இதற்கு இன்வெஸ்ட் பண்ணது $40,400. கரண்ட் வேல்யூ $63,800 கிட்டே இருக்குது. ப்ராஃபிட் மட்டுமே ஒரு $23,300 கிட்டே இருக்குது. இதுதான் யுவர் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின், உங்கள் போர்ட்ஃபோலியோ எவ்வளோ இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ என்னோடய போர்ட்ஃபோலியோ எவ்வளோ வேல்யூ இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே கேஸ், உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பாய்.